இன்றைய ஜூம் இணைப்பில் கலந்து கொண்டுள்ள உங்கள் அனைவரையும் நம்முடைய கர்நாடக மண்டலத்தின் தமிழ் இணைப்பு வழியாக ஜூம் நடைபெறும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள உங்கள் அனைவரையும் வருக வாழ்க வளமுடன் என்று மீண்டும் ஒரு முறை வாழ்த்தி, இப்பொழுது சிறப்பு சிந்தனை விருந்துக்கான நேரம். இந்த சிறப்பு சிந்தனை சிறப்பாக அமைய வேண்டும் என்று இறையருளும் குருவருளும் துணை இருந்து அனைவருக்கும் புரியும் விதத்தில் அமைய வேண்டும் என்று வணங்கி வாழ்த்தி இன்றைய நிகழ்ச்சியை நாம் தொடங்கவிருக்கிறோம். இந்த சிறப்பு சொற்பொழிவை நடத்தி கொடுக்க இருப்பவர்கள் திரு பரமேஸ்வரன் ஐயா. என்ன தலைப்பு என்றால், அமைதியான நதியிலே என்ற ஒரு தலைப்பிலே உரையாற்ற இருக்கிறாங்க. அமைதியான நதியினிலே என்ற ஒரு சிறப்பு சொற்பொழிவு ஆற்ற இருக்கிறாங்க. ஐயா அவர்கள் பிஇ முடிச்சு தொழில் கல்வியை முடிச்சிருக்கிறாங்க. ஐயா அவர்கள் ஐடிஐயில் 40 ஆண்டு காலம் தலைமை அதிகாரியாகவும் பணி நிறைவு செய்து ஓய்வு பெற்றவர்கள். ஐயா அவர்கள் துணை பேராசிரியராகவும் பயிற்சி பெற்று சேவையாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஐயா அவர்கள் நம்முடைய ஸ்கை யோகாவில் ஹியூமன் பார் எக்ஸலன்ட் அப்படின்ற எம்ஏவை முடிச்சிருக்காங்க. ஐயா அவர்கள் சிவாஜி நகர் தவ மையத்துக்கு சேர்ந்தவர்கள். சிவாஜி நகர் அறக்கட்டளையில் சேர்ந்து சுமார் 2 ஆண்டு காலம் சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஐயா அவர்கள் YYE யூத் ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ட் அப்படின்ற பயிற்சியில் திருப்பூர் பகுதியைச் சேர்ந்த சுமார் 3 ஆண்டு காலம் சேவையாற்றி உள்ளார்கள். நிறைய சொல்லுவாங்க பெண்களை இல்லறத்து அரசிகள் அப்படின்னு. அதே போல ஐயா சிறந்த இல்லறத்து அரசனாக தன்னுடைய கடமைகளை எல்லாம் முடித்து இந்த சிறப்பு சொற்பொழிவு ஆற்றிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆத்மாவை நாம் அந்த சிறப்பு சொற்பொழிவு ஆற்றுமாறு உங்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். ஐயா தொடங்கலாம். வாழ்த்துக்கள். வணக்கம். வணக்கம் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்னும் கொஞ்சம் சத்தமா பேசலாங்க ஐயா. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். நிற்பதும் நடப்பதும் நின் செயலாலே, நினைப்பதும் நிகழ்வதும் நின்னருளாலே, கற்றதெல்லாம் உந்தன் கனிமொழியாலே, கற்றதெல்லாம் உந்தன் கனிமொழியாலே, காண்பதெல்லாம் உந்தன் கண்வழியாலே, காண்பதெல்லாம் உந்தன் கண்வழியாலே. குரு வாழ்க, குருவே துணை. எனக்கு ஜூம் மூலமாக 2வது முறை தங்களை எல்லாம் தொடர்பு கொண்டு எனது எண்ணங்களை தங்களுடன் கலந்து பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு கொடுத்த WCAC கர்நாடகா சாப்டர் தலைவர் திரு டாக்டர் தனபதி ஐயா அவர்களுக்கு எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உரையை நல்லபடி நடத்தி கொடுக்க ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சூட்சமாக வந்து துணை புரிந்து அருள் புரிவார் என்று நம்பி எனது உரையை தொடர்கின்றேன். தலைப்பு அமைதியான நதியினிலே. கவிஞர் ரொம்ப அழகா பாடிக்கிறாருங்க. அமைதியான நதியினிலே ஓடம் ஓடம், அளவில்லாத வெள்ளம் வந்தாளாடும். இது என்ன கருத்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நரி வந்து நம்ம மனசுன்னு வச்சுக்கலாம். என்னங்க, நரி வந்து அமைதியா போயிட்டு இருந்தா அதுல வந்து படகு எப்படி போகுங்க? நம்ம அமைதியா போயிட்டு இருக்கோம். அது மாதிரி நம்ம மனது வந்து அமைதியா இருந்துன்னு வைங்க, நம்ம வாழ்க்கை என்கிற படகு வந்து நல்லா அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் போயிட்டு இருக்கும். இப்போ நதியில வெள்ளம் அதிகமா வந்து என்ன ஆகுங்க? படகு தத்தளிக்கும். அப்போ அதை விட ஜாஸ்தி வந்துன்னா கம்தே போயிடும். அது மாதிரிதான் நம்ம மனது வந்து நாம் எப்பவுமே அமைதி இல்லாம குழப்பத்தோடு வச்சிருந்தோம்னா கடைசியில வாழ்க்கையில வந்து நாம வந்து அமைதியும் பார்க்க முடியாது, ஒரு மகிழ்ச்சியும் இருக்காது. எப்ப பார்த்தாலும் கவலை வேதனை தான் இருந்துட்டு இருக்கும். அதனால
நாம இந்த தலைப்புல எப்படி அமைதி பார்க்கலாங்கிறது நான் வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். நம்ம வேதாத்திரி மகரிஷி ரொம்ப அழகா கொடுத்துருக்காருங்க. என்ன கொடுத்துருக்காருன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல எடுத்துன்னு தனி மனித அமைதின்னு கொடுத்துருக்காரு. ரெண்டாவது வந்துங்க குடும்ப அமைதின்னு கொடுத்துருக்காரு. மூன்றாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா சமூக அமைதி. அது வந்து நீங்க சமூக அமைதினா உலக அமைதின்னு கூட வச்சுக்கலாம் நீங்க. இப்போ நம்ம முதல் எடுத்துன்னா இந்த தனி மனித அமைதி பார்க்கலாங்க. ஒவ்வொரு தனி மனிதனும் அமைதியா இருந்தாவே அதே வந்து ஆட்டோமேட்டிக்கா நிறைய நல்லது நடக்கும். இப்ப தனி மனித அமைதி எப்ப உங்களுக்கு வந்து இல்லாம போகும்? நம்ம உடல்ல வந்துங்க நாம வந்து நோய் இல்லாம இருந்தோம்னா நமக்கு மகிழ்ச்சியா இருக்கும். ஏதாவது ஒரு நோய் இருந்தா கூட நாம வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. இப்போ எனக்கு வந்து நிறைய இடங்களை பார்க்கணும்னு ஒரு ஆவல் உண்டு. அப்போ நான் நிறைய இடங்களை பார்க்கறதுக்கு நான் ஆரோக்கியமா இருந்தா தான் பார்க்க முடியும். எனக்கு நடந்தா முட்டி வெளின்னு வச்சுருங்க, அப்ப என்ன பண்ண முடியும்? அதிக தூரம் நடக்கவே முடியாது. அப்போ நாம வந்து நினைச்சது வந்து பார்க்கறது கூட நமக்கு வாய்ப்பு இல்லாம போயிடும். நாம வீட்லயே டிவில இருந்து கொஞ்சிட்டு பார்த்துட்டு இருக்க வேண்டியதான். நமக்கு எவ்வளவோ பண வசதிகள் இருந்தாலும், கார் இருந்தாலும் நாம வந்து நடக்கக்கூடிய அளவுக்கு நம்ம கால்கள் வந்து ஆரோக்கியமா இருக்கணும். அதுக்கு ஐயா அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க, சிம்பிளிஃபைடு எக்ஸசைஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு 9 பயிற்சி கொடுத்துருக்காங்க. நாம இதை வந்து 8 வயசுல இருந்து செய்யலாம் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி 80 வயசுக்கு அப்புறமும் செய்யலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுங்க, அது வந்து எவ்வளவு எளிமையான பயிற்சிங்கிறது நமக்கு தெரிய வருது. இதுல வந்துங்க 9 விதமான பயிற்சி என்னன்னு கேட்டீங்கன்னா, கை பயிற்சி, கால் பயிற்சி, தசைநார் பயிற்சி, மூச்சு பயிற்சி, கண் பயிற்சி, கபாலபதி, மகராசனம், அக்குப்ரெஷர் 14 பாயிண்ட், இந்த மாதிரி ஒரு 9 பயிற்சி கொடுத்துருக்காரு. இதை நாம தினமும் செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 35 இருந்து ஒரு 45 நிமிஷத்துல செஞ்சிடலாங்க நீங்க. ஸோ நாம தினம் நிறைய பண்றோம். எனக்கு காலையில குடிக்கிறோம், சாப்பிட்றோம், வேலைக்கு போறோம், எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கோம். ஏன் நாம வந்து இந்த சிம்பிளிஃபைடு உடற்பயிற்சிக்கு ஒரு 40-45 நிமிஷம் ஒதுக்கணும்னா நமக்கு எல்லா நன்மைகளும் இதுல இருக்கு. நீங்க இப்ப ஒரு உதாரணத்துக்கு நான் இந்த பயிற்சி வந்து கடந்த 25 ஆண்டுகளா செஞ்சுட்டு இருக்கிறேங்க. எங்க போனாலும் செய்வேன். நான் வீட்டுல மட்டும் இல்லை, என்னுடைய உறவினர் வீட்டுக்கு போனாலும் சரி, என்னுடைய கம்பெனியில இருந்தபோது நான் வெளி ஊர்களுக்கு சென்றாலும் சரி, காலையில் எழுந்துச்சுன்னா இதை முதல்ல முடிச்சிருவேன். அப்ப நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். அதே மாதிரி நமக்கு வந்து உடலை வந்து எப்படி நீங்க செல்போன் சார்ஜ் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க எவ்வளவுதான் வேலைகள் பண்ணாலும் நைட்டு 11 மணிக்கு வேலை பண்ணா கூட அடுத்த நாள் எழுந்துச்சு நீங்க எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மறுபடியும் சார்ஜ் ஆயிடும். இதனால பலன், ஒரே ஒரு பலன் மட்டும் நான் சொல்றேன். எனக்கு என்னங்கன்னா, நான் வந்து கல்லூரியில படிக்கும்போது 17 வயசுல நான் கண்ணாடி போட்டிருந்தேன். பியூசி அப்பா அந்த காலத்துல படிச்சுட்டு இருக்கும்போது. இப்போ வந்து நான் வேலையில இருந்து ரிட்டையர் ஆகி வீட்டில் இருக்கேன். இது தொடர்ந்து பண்ணும்போது நமக்கு என்ன ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா, இப்பெல்லாம் நான் கண்ணாடியே போடுறது இல்லை. படிக்கும்போது பேப்பர் படிக்கும்போது சரி, புக் படிக்கும்போது போடுறது இல்லை. எங்க வீட்லயே கேட்கறாங்க, என்னுடைய மனைவி சரி, மருமகன், என்ன மாமா நீ கண்ணாடியே போடாம படிக்கலாம்? ஆமாம்மா, இந்த கண் பயிற்சி செஞ்சதுனால நம்ம கண்ணாடி போட வேண்டியதில்லை. இதுக்கு 2 நிமிஷம் இருந்தா போதுங்க. ஒரு 2 நிமிடம் நம்ம வந்து இந்த பயிற்சி செஞ்சோம்னா நாம வந்து இதுல இருந்து நம்ம பலனடையலாம். அது மாதிரி ஒவ்வொன்றும் கை பயிற்சியாலும் சரி, கால் பயிற்சியாலும் சரி, மூச்சு பயிற்சியாலும் சரி, ரொம்ப சிறப்பா இருக்கும். ஸோ நானும் என்ன கேட்டுக்கிறேன்னா, இந்த பயிற்சி நமக்கு வந்து மகரிஷி அவர்கள் எளிய முறையில சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து நாம தினமும் காலையில ஒரு 40 நிமிடம் இதுக்காக செஞ்சு நம்ம செஞ்சா நம்ம நோய் நொடி இல்லாம இருக்கலாங்கிறது என்னுடைய அனுபவம். அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம மனசு தனி மனித அமைதி எப்போ இதாகுங்க, நமக்கு கவலைகள் வந்துன்னு வச்சுங்க, அதனால நம்ம மனசுல அமைதி வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கவலைகளை வந்து மகரிஷி எப்படி எடுத்திருக்காருன்னா 4 விதமா பிரிச்சிருக்காரு. முதல் வந்துங்க, நாம தவிர்க்க முடியாத கவலைகள் அப்படின்னு சொல்றாரு. சில கவலைகள் வந்து நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வீட்டுல ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தை ஹேண்டிகேப்பா இருக்குன்னு வச்சுக்கல, பிறக்கும் போது நம்ம என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. இதற்கு மகரிஷி என்ன சொல்றாருன்னா, இது வந்து நம்ம முன் ஜென்மத்துல செய்யற பாவ புண்ணியங்கள், பாவ பதிவுகள், அதனால இந்த மாதிரி இருக்கும், நாம ஒண்ணும் பண்ண முடியாது, அதை வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இதை வந்து தவிர்க்க முடியாத கவலை அப்படிங்கிறாரு. இன்னொரு கவலை என்னன்னா, உடனடியாக நான் செய்யணும், அதை வந்து நாம வேற வழியே கிடையாது, அந்த மாதிரி கவலை. அதுக்கு என்ன உதாரணம் சொல்லாங்கன்னா, இப்போ
ஒரு வீட்டில் வந்து கணவன் ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு இருக்காருன்னு வச்சுங்க ஸ்கூட்டர்ல. ஒரு நாள் ஸ்கூட்டர்ல போகும்போது பின்னாடி ஒருத்தர் வந்து கார்ல வந்து அடிச்சு ஆக்சிடென்ட் ஆயிருது அவருக்கு. உடனே என்ன ஆகுது, கையோ காலோ முறிஞ்சிருது, இல்லை தலையில அடிபட்டுருது. உடனே நம்ம என்ன பண்ணணும், அவரை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும். ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் ஆப்ரேஷன் பண்ணணும். அதுக்கு ஆப்ரேஷன் பண்ற செலவு இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கணும். அப்போ நமக்கு பணங்கள் இருக்கோ இல்லையோ உடனே செஞ்சாகணும், வேற வழி இல்லை. இது வந்து அவர் என்ன சொல்றாருங்க, நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளணும். இந்த மாதிரி எதிர்பாராத கவலைகள் வரும்போது நம்ம ஏற்றுக்கணும். சில பேருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் திடீர்னு வந்துடுது, 40-45 வயசுல வருது, சில பேருக்கு 40க்கே வந்துடுது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க வாழ்க்கை தரம் அப்படி இருக்கு, ஸ்ட்ரெஸ் நிறைய இருக்கு. ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாக என்ன ஆகுதுங்க, நமக்கு பிபி வருது, சுகர் வருது, கிட்னி ப்ராப்ளம் வருது, அப்புறம் ஹார்ட் அட்டாக் வருது. அப்போ நாம் பதமாக என்ன பண்ணணும், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும். அப்போ அந்த மாதிரி வரும்போது அதுக்கு உண்டான செலவுக்கு வந்து நம்ம என்ன, நம்மளுக்கு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, இங்கிலீஷில் சொல்லுவாங்க பெக் பாரோ ஸ்டீல்வாங்க. அந்த மாதிரி நாம் கையில் பணம் இல்லைன்னா கூட யார்கிட்டயாவது கடன் வாங்கணும், இல்லை நம்ம இருக்கிற பொருட்களை அடமானம் வச்சுனாலும் வாங்கி செய்யணும். அது வந்து உடனடியாக செய்ய வேண்டிய கவலைகள். மூன்றாவது கவலை என்னங்கன்னா, தள்ளி போட வேண்டிய கவலைகள் அப்படிங்கிறாரு. இந்த தள்ளி போட வேண்டிய கவலைகள் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு உதாரணம். இப்போ நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு இருக்காங்க, படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு இருக்கா, ஒரு 23-24 வயசு ஆயிடுச்சு. அவளுக்கு வந்து நம்ம வந்து திருமணம் பண்ணணும் அப்படிங்கிற முடிவு பண்ணிட்டு மாப்பிள்ளை பார்க்குறோம். ஜாதகம் பார்க்குறவங்களா இருந்தால் ஜாதகம் பார்க்குறாங்க. நல்ல பையனா, நல்ல குடும்ப பையனா இருக்கணும், என்ன அவனு வேலைக்கு போகிற பையனா இருக்கணும். பார்க்கும்போது என்ன ஆகுது, நமக்கு உடனே அமையறது இல்லை. நாம எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அமையறது இல்லை. இப்போ என்ன பண்ணணும், நம்ம வேற வழி கிடையாது. சரி, நாம் முயற்சி பண்ணுவோம். இன்னும் 6 மாசத்துலயே இல்லை 1 வருஷத்துலயே நல்ல நமக்கு ஒரு மருமகன் வருவார், அதே மாதிரி நம்ம மகளுக்கு நல்ல கணவன் கிடைப்பாங்க ஒரு நம்பிக்கையோட நாம வந்து அதை தள்ளி போடணும். அதுக்காக கவலைப்பட்டு இருந்தா ஒன்றும் ஆகாது. அடுத்த கவலை என்னன்னு சொல்றாங்கன்னா, அலட்சியப்படுத்த வேண்டிய கவலை அப்படிங்கிறார். அலட்சியப்படுத்த வேண்டிய கவலைக்கு ஒரு உதாரணம் சொல்றேன்னா, நம்ம ஆபீஸ்ல வந்து நாம நல்லபடிதான் வேலை பண்ணிட்டு இருப்போம். ஆனா நமக்கு இருக்கிற மேலதிகாரி, நீங்க யூஸ்லெஸ்மா, கொஞ்சம் கூட உங்களுக்கு பொறுப்பே கிடையாது அப்படி திட்டுவாரு. நம்ம என்ன பண்ண முடியும், அவர் திட்டினாலும் கேட்டு வாங்கிக்கணும். நாம ஒழுங்கா தான் பண்ணிட்டு இருப்போம், அவர் எங்கேயோ இருக்க நம்ம மேல விடுவாரு. அதே மாதிரி வீட்டுல சில பேர் பெண்கள் என்ன பண்ணுவாங்க, கணவன்மார்ல உங்களை வந்து திருத்தவே முடியாது, நான் என்ன சொன்னாலும் நீங்க இப்படியே தான் இருப்பீங்க, நீங்க செய்யறதா செஞ்சுட்டு இருப்பீங்க. அப்ப நாம என்ன பண்ண முடியும், காது கேட்டு போய் விட்டுற வேண்டியதான். நாம வரை நமக்கு தெரிஞ்ச நல்லதை செஞ்சுட்டு இருக்கோம். அதே மாதிரி ஃபேக்டரியில அந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச நல்லதை நேர்மையா செஞ்சுட்டு இருக்கோம். அதை வந்து அலட்சியப்படுத்த வேண்டிய கவலை அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த கவலைகளை வந்து 4 விதமா பிரிச்சிருக்காரு. நமக்கு நடக்கிற எந்த கவலை எடுக்கலாம், இந்த 4க்குள்ள இதுல வந்து அடக்கம் இருக்கும். அப்போ இந்த கவலைகளை வந்து நாம ஒவ்வொன்று அனலைஸ் பண்ணி அதை வந்து நாம சாதாரணமா எடுத்துக்கணும். இல்லை அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு மனசுல குழப்பம், ஒரு கல்யாணம் ஆகப்படுது என்னடா பண்றது அப்படின்னு ஒரு குழப்பம் ஏற்படும். அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, பணம் செலவாச்சுன்னா அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு குழப்பம் ஏற்படும். அப்போ குழப்பம் ஏற்பட்டு என்ன ஆகுங்க, வாழ்க்கையில அமைதி இருக்காது. அதுதான் வந்து நம்ம அழகா ஒருத்தர் பாடி இருக்காரு கவிஞர். மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. அந்த மாதிரி மனதில் குழப்பம் ஏற்படும் போது என்ன ஆகுங்க, பயம் ஏற்படும். பயத்தினால நமக்கு நோய்கள் வரும், நரம்பு தளர்ச்சி ஏற்படும். அப்போ இதையெல்லாம் போகிறது மகிழ்ச்சி ஒரு அருமையான இது நமக்கு கொடுத்துருக்காரு. என்னன்னு கேட்டீங்கன்னா மெடிடேஷன். நீங்க மெடிடேஷன் ரெகுலரா நீங்க பண்ணிட்டு வாங்கினீங்க, அப்ப என்ன ஆகுது, நமக்கு மனசுல வந்து அந்த குழப்பங்கள்லாம் போய் அமைதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மகரிஷி வந்து 9 மெடிடேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மனவளக்கலை பயின்ற அன்பர்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனா மனவளக்கலை அன்பர்கள் போகாத அன்பர்கள் இருந்தா கூட அவங்களுக்கும் 1-2 மெடிடேஷன் ஈஸியா அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆகினை அப்படின்னு அது ஒரு மெடிடேஷன், துரியம் அப்படிங்கிற ஒரு மெடிடேஷன் இருக்கு. இது 2ம் கூட தெரியலனா கூட நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாங்க, அமைதியா போந்துங்க. நீங்க இந்த மெடிடேஷன் வந்து எப்ப வேணாலும் பண்ணலாம். காலையில தான் பண்ணணும் இல்ல மாலையில தான் பண்ணணும் கிடையாது. உங்களுக்கு நீங்க ஒரு 1/2 மணி நேரம் அமைதியா போற முடியும், பண்ண முடியும்னா அங்க பகலையும் செய்யலாம், சாயந்தரம் செய்யலாம், நைட் இரவும் செய்யலாம், எப்ப வேணாலும் செய்யலாம். அப்ப என்ன பண்ணணும், நீங்க வந்து அமைதியா உட்கார்ந்துட்டு, ஆகினை தெரிந்தவர்கள் ஆகினியில நம்ம மனசுக்கு நம்ம தவம் செய்யலாம். இல்ல அப்படிங்கிறவங்க நம்ம மூச்சு காட்டு சுவாசிக்கிறோம் இல்லைங்களா, மேலே இழுக்கிறோம் கீழே விடுறோம், மேலே இழுக்கிறோம் கீழே விடுறோம், அதை மட்டும் கவனிச்சா போதும். நீங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, ஒரு 15 நாள் செஞ்சு பாருங்க.
என்னங்க. அப்ப என்ன ஆகும், உங்க மனசுல வந்து வேண்டாத குழப்பங்கள் எல்லாமே கம்மியாகும், மனசு கொஞ்சம் அமைதியாகும். அமைதியாகும்போது உங்களுக்கு ஒரு நல்ல சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு, இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்து ஈஸியா கிடைக்கும். அப்ப அந்த மனசுல குழப்பம் இல்லாம வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, தவத்தின் மூலியமா நம்ம வந்து இது பண்ணலாம், நம்ம குழப்பங்களை தவிர்த்துக் கொள்ளலாம்னு மகரிஷி சொல்லியிருக்காங்க. இன்னும் அடுத்தது தனி மனிதன் அமெரிக்க இன்னும் என்னென்ன ப்ராப்ளம் வரும்னு கேட்டீங்கன்னா, கோபப்படுறது. நம்ம கோபப்பட்டோம்னா என்ன பண்ண முடியுங்க, உடனே நமக்கு வந்து பிபி ரைஸ் ஆகும், நம்ம உடல் நலம் பாதிக்கும், அது தெரியும். நான் பாட்டுக்கு சத்தம் போடுவோம், சத்தம் போட்டா நம்ம பிபி ரைஸ் ஆகும்போது நம்ம உடல் பாதிக்குது. அதுக்கு மகரிஷி என்ன போயிருக்காருங்க, சினம் தவிர்த்தல் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு அகத்தாய்வு பயிற்சி கொடுத்துருக்காரு. அப்ப அது மூலியமா நீங்க பண்ணும்போது நமக்கு எதனால கோபம் வருது, யார் மேல கோபம் வருது அப்படிங்கும்போது நாம வந்து அதை ஆராய்ச்சி பண்ணும்போது நமக்கு அந்த கோபங்கள் தணிகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் அகத்தாய்வு பயிற்சி என்ன கொடுத்துருக்காங்க, இப்ப கவலையை எப்படி போக்குறதுன்னு பார்த்தோம், கோபத்தை எப்படி போக்குறதுன்னு பார்த்தோம், குழப்பத்தை எப்படி போக்குறதுன்னு பார்த்தோம் தவத்தின் மூலமா. இன்னும் வந்து நமக்கு வந்து ஆசை சீரமைத்தல் அப்படின்னு ஒரு இது கொடுத்துருக்காரு. இப்போ மனசை எப்ப வந்துங்க வருத்தப்படுறான்னு கேட்டீங்கன்னா, நாம நினைச்சிருப்போம் நம்ம இதை செய்யலாம் அப்படின்னு நினைச்சிருப்போம், அது நிறைவேறாத போது நமக்கு மனதில் வந்து கவலை தோன்றுது இல்லைங்களா. அந்த ஆசையில கூட அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு, ஆசை சீரமைத்தல்ங்கிற இந்த பயிற்சி மூலயமா அந்த ஆசை வந்து நம்ம எப்ப நிறைவேற்றணும் என்னங்க, அது வந்து எதுக்கு முதலிடம் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, வேலைக்கு போயிட்டு இருக்கேன், குழந்தைகள் ஆயிடுச்சு, ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு ஒரு ஆசை எனக்கு, அப்புறம் ஒரு கார் வாங்கணும்னு ஆசை. இப்போ இந்த ரெண்டு ஆசையும் வந்து நியாயமான ஆசை, இது வந்து யாரும் தவறுன்னு சொல்ல முடியாது. ஒரு குடும்பம்னு இருக்கும்போது நமக்கு சொந்த வீடு இருந்தா பரவாயில்ல, எத்தனை நாள் வாடகைக்கு வீட்டில் இருக்குங்கிற மாதிரி ஒரு எண்ணம் ஏற்படுது. அப்போ அந்த ஆசைகளை கூட அந்த ஆசை சீரமைப்புங்கிற பயிற்சி மூலியமா நாம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, நாம வந்து எதற்கு வந்து முதல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், ப்ரியாரிட்டி, வீடு கட்டுறதுக்கு கொடுக்கணுமா இல்லை கார் வாங்குறதுக்கு கொடுக்கணுமா, அது வந்து நாம வந்து நம்ம மனசுல அந்த ஆசை சீரமைப்பு பயிற்சி பண்ணி நாம வந்து முடிவெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நீங்க பாத்தீங்கன்னா, தனி மனிதனுடைய அமைதி நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம உடல் நல்லா இருக்கணும், மனதில் வந்து எந்த குழப்பங்களும் இல்லாமல் இருக்கணும், நமக்கு கோபங்கள் யாரு மேலும் அதிகமா இல்லாம இருக்கணும், அதே மாதிரி நமது ஆசைகள் நிறைவேறணும். இந்த மாதிரி எல்லா இது நமக்கு இருந்ததுன்னா நம்ம தனி மனிதனுடைய வாழ்க்கை மிகவும் அமைதியா இருக்கும். நம்ம நம்ம வந்து குடும்பத்திலையும் அமைதி மகிழ்ச்சி ஏற்படும். அடுத்தது நாம வந்து குடும்ப அமைதி பத்தி பார்க்கணும். குடும்பத்துல வந்துங்க ஒரு கணவன் மனைவி, ஒரு மகன், அவன் வந்து கல்லூரியில் படிக்கிறான்னு வச்சுக்கோங்க, மகள் வந்து SSLC படிச்சுக்கிட்டு இருக்கலாம், இது ஒரு மாடல் குடும்பம் நம்ம எடுத்துக்கலாம். இந்த குடும்பத்துல வந்து எல்லாரும் அமைதியா இருக்கிறதுக்கு மகரிஷி என்ன சொல்றாருன்னா, மூன்று வழிகள் சொல்றாரு. நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும், ஒருத்தருக்கு ஒருத்தர். தமிழ்ல சொன்னோம்னா அனுசரித்து கொண்டு செல்ல வேண்டும். அடுத்தது வந்துங்க டாலரன்ஸ் அப்படிங்கிறாரு. டாலரன்ஸ் இங்கிலீஷ்ல, தமிழ்ல என்னன்னு கேட்டீங்கன்னா சகிப்புத்தன்மை. யாராச்சும் ஒண்ணு சொல்லிட்டோம்னா உடனே நாம் வந்து அதுக்காக வருத்தப்படக்கூடாது, அதை வந்து நிதானமா ஓகே பார்க்கலாம், சகித்துக் கொள்ள வேண்டிய அந்த மனப்பக்குவம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு 4 பேத்துக்குமே. மூன்றாவது வந்து சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிறாரு, தியாக மனப்பான்மை. தியாக மனப்பான்மை பெரிய தியாகம் நினைச்சுக்காருங்க, விட்டு கொடுத்து போறது. ஒரு சொல்றாங்க ஓகே பரவாயில்ல, விட்டு கொடுத்து போறதுக்கு வந்து அவர் வந்து சாக்ரிஃபைஸ்ன்னு சொல்றாரு. இந்த 3 மட்டும் நமக்கு வந்து நம்ம வீட்டுல நம்ம அடாப்ட் பண்ணன்னு வைங்க, குடும்ப அமைதியா இருக்கும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லி அவரு சொல்லியிருக்காரு. அதுக்கு ஒரு உதாரணம் நாம எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு வீட்டுல வந்து டிவி வாங்கலாம்னு ஒரு முடிவு பண்றாங்க. இப்ப இருக்கிற டிவியில வந்து சரியா பிக்சர் நல்லா தெரிய மாட்டேங்குது, எனக்கு கலர் இல்லை, ஆடியோ வந்து சரியில்லை, அதனால ஒரு நல்ல டிவி வாங்கலாம்னு ஒரு முடிவு பண்றாங்க. அப்ப என்ன பண்றாங்க, முதல்ல எடுத்துன்னு தேவையை பத்தி மகிழ்ச்சி கூறுறாரு. என்ன தேவை இந்த இதுல, டிவி வாங்குவது வந்து அந்த வீட்டுக்கு தேவையான ஒரு பொருள். அடுத்தது தேவை முடிவு பண்ண பிற்பாடு அடுத்தது என்ன சொல்றாருங்க, அளவு அப்படின்னு சொல்றாரு. அளவு அப்படின்னா டிவியில வந்து அளவுங்கிறது என்னங்க, டிஃப்ரெண்ட் சைசஸ் இருக்கு. 24 inches டிவிம்பாங்க, 36 inches டிவிம்பாங்க, 50 inches டிவி, அதனுடைய டயகனல் பொறுத்து சொல்லுவாங்க. அப்போ நம்ம வீட்டுக்கு எந்த டிவி வேணுங்கிறது நம்ம டிசைட் பண்ணணும். இப்போ நம்ம வீட்டில் வந்துங்க ஒரு 10க்கு 10 ஹால் இருக்குன்னு வச்சுங்களேன், அதுக்கு வந்து 24 inches டிவி இருந்தால் போதும். அதோட பெரிய டிவி
வச்சோம்னா நமக்கு வந்து அவ்வளவு வந்து நமக்கு உபயோகமா இருக்காது. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, கண்ணு வலி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இடத்தை அன்னெசரியா ஆக்குபை பண்ணும். இது 2வது. அதனால நம்ம ஹாலுக்கு தகுந்த மாதிரி என்ன சைஸ் டிவி வேணும் அப்படிங்கறத முதல்ல நாம் முடிவு பண்ணணும். அந்த அளவு. இதே வந்து 10க்கு 16 இல்லைன்னா 14க்கு 20 போன்ற பெரிய ஹால் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க 50 இன்ச்சு டிவியோட வச்சு வாங்கிக்கலாம். இப்போ ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. சினிமா தியேட்டருக்கு கூட போக வேண்டியதில்லை. அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா அளவு. அதுக்கப்புறம் வந்து தரம். தரத்தை வந்து நான் முடிவு பண்ணணும். இப்போ டிவிலேயே நீங்க எத்தனை பிராண்ட் இருக்குங்க? சோனின்னு ஒரு பிராண்ட் இருக்கு, சாம்சங்னு ஒன்று இருக்கு, எல்ஜின்னு இருக்கு. இதுல நீங்க தர வரிசையில பாத்தீங்கன்னா சோனி வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டின்னு சொல்லுவாங்க. 2வது வந்து சாம்சங், எல்ஜிலாம் வந்து 2வது குவாலிட்டின்னு சொல்லுவாங்க. அப்ப நாம அதை முடிவு பண்ணணும். இப்போ இதை வந்து சோனின்னு வரும்போது நம்ம கல்லூரியில் படிக்கிற நம்ம சன் என்ன செய்வாருங்க, அப்பா நான் சோனி டிவி ரொம்ப நல்லா இருக்கு, என்னுடைய ஃப்ரெண்டு வீட்டு கூட வச்சிருக்காங்க, நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு, அதுல இது குவாலிட்டி இருக்கு, ஆடியோ இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம்னு வச்சுங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஓகேப்பா எவ்வளவு அது டிவி அப்படின்னா 29,000 30,000 ஆகும்னு சொல்றான்னு வச்சுங்க, 24 இன்ச்சு. அப்போ நாம திங்க் பண்ணணும், இதே வந்து சாம்சங் எல்ஜி நாம வந்து வாங்கணும் அப்படின்னா அது வந்து 25,000 கிடைக்கும், அதே சைஸ் டிவி. ஏன்னா 2வது தரமான இது, அது நல்லா இருக்கும், அதுல வந்து அதே மாதிரி பிக்சர் நல்லா தெரியும். ஆனா இதனுடைய குவாலிட்டி வந்து விட அது 2வது குவாலிட்டி தான் இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணணும், முடிவு பண்ணணும், நம்ம சோனி டிவி வாங்கலாமா அது 30,000, இல்ல சாம்சங் வாங்கலாமா இல்ல எல்ஜி வாங்கலாமா 25,000. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை தரம், நம்மளுடைய பணம் எவ்வளவு இருக்குங்கிறது தெரிஞ்சு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி டிசைட் பண்ணணும். அப்போ நம்ம பொண்ணு கூட சொல்லுவோம், ஆமா பாப்பா அண்ணா சொல்ற மாதிரி சோனியே வாங்கிடலாம் அப்படின்னா. அப்ப நம்ம என்ன பண்ணணும், நாம வந்து அமைதியே சொல்லணும் நம்ம குழந்தைகளுக்கு, பாப்பா இப்போ வந்து 30,000 நம்ம வாங்குறதுக்குள்ள 20,000 டிவி வாங்குவோம், நமக்கு அதுல 5,000 சேவ் ஆகுது, அந்த 5,000 இருந்தா நம்ம வேற ஏதாச்சும் வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கலாம். இன்னும் ஒரு 4-5 வருஷம் போகட்டும், நீயும் வேலைக்கு வந்துரு, அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், சோனி டிவியே வாங்கலாம், அப்போ பெரிய டிவி கூட வாங்கலாம். அப்போ இன்னும் நிறைய அட்வான்ஸ் மாடல்லாம் வரும். அப்படின்னு சொல்லும்போது இந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, ஆமா அப்பா சொல்றது கரெக்டு, நாம இப்போதைக்கு இதே வாங்கிக்கலாம் அப்படிங்கிற அவங்களுக்கு ஒரு மன ஆறுதல் கிடைக்கும். அதே சமயம் அவங்களுடைய எண்ணங்களை வந்து நாம வந்து வேண்டாம்னு சொல்லல, வாங்கலாம், இன்னொரு 5 வருஷம் பொறுத்து வாங்கலாம், நமக்கு இன்னும் வசதி வாய்ப்புகள் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அடுத்தது என்னன்னா எப்ப வாங்கலாம், சாமிஜி என்ன சொல்றாருங்க, முதல் தேவை அப்படிங்கிறது, 2வது வந்து அளவுங்கிறாரு, 3வது வந்து தரம்ங்கிறாரு, 4வது வந்து காலம். எப்ப வாங்கலாம் அப்படிங்கறத நாம முடிவு பண்ணணும். இப்போ நாம டிஸ்கஸ் பண்ணது அக்டோபர் மாசம்னு வச்சுக்கலாங்களேன். அக்டோபர் மாசம் நம்ம நாளைக்கே கூட போய் வாங்கிட்டு வந்துடலாம் 20,000 கொடுத்து. அப்போ வீட்டுல இருக்கிற அம்மா சொல்றாங்க, மனைவி அவங்களும் எஜுகேட்டட் ஆனா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறாங்க, எனக்கு நாம இன்னும் 2 மாசம் போய் பொறுத்து வாங்குவாங்களே, ஜனவரியில வந்து உங்களுக்கு ஆஃபர் கிடைக்குமே, பொங்கல் ஆஃபர் வரும், நியூ இயர் ஆஃபர் வரும், நமக்கு வந்து அதுல ஒரு 1,000 ரூபாய் 1,500 சேவ் ஆனா கூட நமக்கு நன்மை தானே. அவங்க கரெக்டா சொல்றாங்க, ஒரு 500 ரூபாய் சேவ் ஆனா கூட என்னங்க, நாம வந்து ஒரு நல்ல குவாலிட்டி ரைஸே வந்து நாம வந்து 10 கேஜி வாங்க முடியும் இல்லைங்களா. 50 ரூபாய் ரைஸ் போட்டால் கூட 500 ரூபாய் சேவ் பண்ணும்போது 10 கேஜி ரைஸ் வாங்கலாம். 10 கேஜி ரைஸ் தான் 4 பேருக்கு 15 நாளைக்கு 20 நாளைக்கு வருங்களா சாப்பாட்டுக்கு. அம்மா அதை வச்சு மனசுல வச்சுட்டு சொல்றாங்க. அப்போ என்ன பண்ணலாம், குழந்தைங்க என்ன ஒத்துக்கணும். குழந்தைங்க சில பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா, நீங்க சொல்லுவீங்க ஜனவரி மாசம் வாங்கலாம் அப்படிங்க, கடைசியில் ஜனவரி மாசம் ஏதோ ஒரு அவசர செலவு வச்சுன்னா இதை வாங்க மாட்டீங்க, அதனால இப்ப நாளைக்கே வாங்கலாம்னு அவங்க சொல்லுவாங்க. அப்போ நாம அப்பா சொல்றாரு, வேண்டாம்ப்பா நான் வந்து இந்த 20,000 அப்படியே போட்டு வச்சிடறேன், ஜனவரி வந்தா கூட எந்த செலவு வந்தாலும் நான் எடுக்கிறது இல்லை, அதுக்கு வேற மாதிரி சமாளிச்சுக்கலாம்னு அப்பா சொல்றாரு. அப்ப குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க, ஓ அப்பா சொல்றது சரி, அப்பா ஜனவரி மாசம் கண்டிப்பா வாங்கிடுவாரு அப்படின்னு அவங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சி. அப்போ ஒரு டிவி வாங்கும் போது சாமிஜி சொன்ன மாதிரி தேவை முதல் முடிவு பண்ணாங்க, 2வது வந்துங்க அதனுடைய அளவு, 3வது தரம், 4வது காலம். அப்போ இந்த மாதிரி நாம ஒவ்வொன்றும் டிசிஷன் பண்ணி நாம பண்ணும்போது என்ன ஆகுது, வீட்டுல மகிழ்ச்சி ஏற்படுது. எல்லாத்தினுடைய அபிப்பிராயங்களையும் நம்ம கேட்கிறோம், யார் சொன்ன அபிப்பிராயம் அது இல்லைன்னு தவறா இருக்குன்னு சொல்றது இல்லை. அதே மாதிரி அடுத்தது இன்னும் குடும்பத்துல அமைதி வேணும்னா இன்னொன்னு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ 4 பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்க. அப்போ சில பேர் வந்து கணவனாகட்டும் சரி இல்ல மனைவியாகட்டும் சரி, நம்ம எதுலையுமே பர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பாங்க. வீடுனா கிளீனா இருக்கணும், கரெக்ட் டைமுக்கு போகணும், கரெக்ட் டைமுக்கு எல்லாம் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி கணவன் இருப்பாரு. ஆனா 4 பேருக்குள்ள அவர் மட்டும் இருந்து மற்றவங்க நான் 3 பேரும் அதே மாதிரி இருப்பான்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு
ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆட்டிடியூட் இருக்கும் இல்லைங்களா? அதனால நம்ம என்ன பண்ணணும், நீங்க வந்து அவங்க பர்ஃபெக்ஷனா இல்லைன்னா கூட நீங்க என்ன பண்ணணும், அதை வந்து அனுசரிச்சு போகணும். நீங்க பர்ஃபெக்ஷன் எதிர்பார்த்தீங்கன்னா அப்ப சண்டை தான் வரும். எதுக்கெடுத்தாலும் வீடு இப்படித்தான் போட்டுச்சுங்களா, கரெக்ட் டைமுக்கு 5 மணிக்குன்னா 5 மணிக்கு வர மாட்டீங்க, 5:15 வருவீங்க அப்படின்னு சத்தம் போடுவாங்க. ஒவ்வொன்றுக்கும் குழந்தையாடு சரி, மனைவியாடு சரி. இதே வந்து மனைவி பர்ஃபெக்ஷனா இருந்தா அவங்க வந்து கணவனையும் பேசுவாங்க, குழந்தையும் பேசுவாங்க. அப்போ வீட்டுல வந்து ஒரு அமைதி இருக்காது. அதான் சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க பர்ஃபெக்ஷனை எதிர்பார்த்தீங்கன்னா அஃபெக்ஷன் இருக்காது. மற்றவங்கள்ட்ட அஃபெக்ஷன் போயிடும். எப்ப பார்த்தாலும் சத்தம் போட்டே இருக்குமே, ஏன்னா நாம எதிர்பார்க்கணும். ஆனா அதே சமயம் நம்ம குழந்தைகளும் அப்பா அம்மா நடக்கிற இதை வழிகளை பார்த்துட்டு அவங்களும் முடிஞ்ச வரைக்கும் அவங்களும் அவங்கள நல்லபடியா அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்வாங்க. அது எனக்கு நம்பிக்கை இருக்கு. நாம எப்படி நடக்கிறோமோ வீட்டுல, கணவன் மனைவி எப்படி இருக்கிறோம், அவங்கதான் முதல் டீச்சர். அதுக்கப்புறம் தான் ஸ்கூலுக்கு இருக்கிற டீச்சர்லாம். அதனால நாம வந்து நியாயமா கரெக்டா இருந்தேன்னு வைங்க, அன்பா இருந்தேன்னு வைங்க, மற்றவங்களுக்கு வந்து பணிவா இருந்தேன்னு வைங்க, யாரையும் வந்து உயர்ந்த தாழ்வுகள் நினைக்காம இருந்தோம்னா அதெல்லாம் குழந்தைகள் அப்சர்வ் பண்ணுவாங்க. பார்த்துட்டு அவங்களும் அதே மாதிரி நல்ல குணங்கள் இருக்கிறவங்க இருப்பாங்க. இது ரெண்டாவது. நம்ம அமைதியா இருக்கணும் அப்படின்னா யாருமே பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கக்கூடாது. மூன்றாவது முக்கியமா வந்து கம்பேர் பண்ணாதீங்க. பக்கத்து வீட்டுல பையன் வந்து இன்ஜினியரிங் ஐஐடில சேர்ந்திருக்கான், நல்ல மார்க் வாங்கினது சேர்ந்திருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க. நம்ம பையனும் நல்லா படிச்சுட்டு இருக்கான், அவனும் நல்லா 90% வாங்குறான், 92% வாங்குறான். அப்ப நீ சொல்லுங்க, பாருங்க நீ வருஷம் நல்லா 2வது வருஷம் நல்லா படிச்சா நீயும் டாடா இன்ஸ்டியூட் போய் ஜாயின் பண்ணலாம், இல்லைன்னா ஐஐடில ஜாயின் பண்ணலாம், அந்த மாதிரி சொல்லுங்க. அதே சமயம் ரிசல்ட் வந்து இருப்பாடு கொஞ்சம் கம்மியாச்சுன்னா கூட அதுக்காக வருத்தப்படாதீங்க. அவனுக்கு சொல்லுங்க, நீ போன செமஸ்டர்ல 92 வாங்கிட்டு இந்த செமஸ்டர்ல ஏதோ ஒரு சப்ஜெக்ட்ல கம்மியா இருக்கு, அதனால ஆவரேஜ் மார்க் கம்மியாயிடுச்சு, அதுக்காக வருத்தப்படாது, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சமாதானம் சொல்லுங்க. அப்ப அவனுக்கு வந்து மனசுல வந்து ஒரு இது வருத்தப்பட மாட்டான். அப்பா திட்டுவாரேங்கிற எண்ணம் இருக்காது. நாம படிச்சுக்கலாம், படிச்சுக்கணும், பரவாயில்ல, அப்பா சொன்ன மாதிரி அடுத்ததுல நல்ல மார்க் வாங்கிட்டு இன்னும் நல்ல மேல போகணும், நல்ல கல்லூரிக்கு போய் படிக்கலாங்கிற எண்ணம் இருக்கும். அது மாதிரி கம்பேர் பண்ண வேண்டாம் தயவு செய்து. ஒண்ணு வந்து கம்பேர் பண்ணாதீங்க, ஒண்ணு வந்து உங்களாட்டவே மற்றவங்களுக்கு எதிர்பார்க்காதீங்க. மூணாவது வந்து குழந்தைகள், வளர்ந்த குழந்தைகளுடைய அபிப்பிராயங்களை கேளுங்க. அவங்களுக்கு உங்களுடைய எண்ணங்களை கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளுங்க. அப்போ என்ன ஆகும், அந்த குடும்பத்துல வந்து அமைதி இருக்கும். அடுத்தது கடைசியா சமூக அமைதின்னு போகும்போது, சமூக அமைதி ஒன்றும் பெருசுங்க. குடும்பத்துல எப்படி நீங்க வந்து 4 பேர் அனுசரிச்சு நடக்கிறீங்களோ அதே மாதிரிதான் சமூகம். பல குடும்பங்கள் சேர்ந்துதான் சமூகம். அது மட்டும் இல்ல, சமூகம் இல்லாம நாம இல்லைங்க. ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்றேன். இப்ப கல்யாணம் ஆகி குழந்தை பிறகுன்னு வச்சுங்க. அந்த குழந்தை பிறந்து வரும்போது ஹாஸ்பிட்டல்ல அந்த அம்மா வயிற்றுல இருந்து குழந்தை பிறக்கும்போது யார் அதுக்கு உதவி பண்றாங்க? டாக்டர்கள், நர்ஸுக, அங்க இருக்கிற துப்புரவு பணியாளர்கள், இவங்கெல்லாம் உதவி செஞ்சுக்கிட்டு தான் அந்த குழந்தை வந்து இந்த உலகத்துக்கே வருது. அதே மாதிரி குழந்தை பிறந்துட்டு வீட்டுக்கு கூட்டு போறோம். வீட்டுக்கு கூட்டு போகும்போது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி வச்சுங்க, உடனே ஒரு டாக்ஸி இல்லைன்னா ஆட்டோ வச்சு வீட்டுக்கு கூட்டு போவோம். அதுக்கு அவங்களுடைய உதவி தேவை இருக்கு. அதுக்கு அடுத்தது குழந்தை வளர்ந்துருது. ஒரு 3 வயது 4 வயது ஆகுதுன்னு என்ன பண்றோம், உடனே எல்கேஜி யூகேஜில ஸ்கூல்ல சேர்த்துறோம். அந்த ஸ்கூல்ல சேர்த்துறது சின்ன வயசுல இருந்து கடைசியா ஒரு 22 வயசு ஒரு டிகிரி இன்ஜினியரிங்கோ இல்ல வேற எந்த எம்பிஏ ஏதோ வாங்கிட்டு வர மட்டும் யாரு இது பண்றாங்க, அறிவை யார் போட்டுறாங்க? ஆசிரியர்கள், ஆசிரியர் பெருமக்கள். அது மட்டும் இல்லாம அந்த பள்ளியை நடத்துபவர்கள், இவங்கெல்லாம் இருந்துங்காட்டி தான் அந்த பையன் வந்து ஒரு டிகிரி வாங்க முடியுது இல்லைங்களா? அப்ப டிகிரி வாங்கிட்டாரு, நல்ல மார்க் வாங்கிட்டாரு. அப்ப அடுத்தது என்ன பண்ணணும், வேலைக்கு போகணும். வேலைக்கு போறதுக்கு என்ன கம்பெனிகள் இருக்குது? ஒண்ணு வந்து கவர்மெண்ட்னுடைய கம்பெனிகள் இருக்குது, இல்லைன்னா பிரைவேட்னுடைய கம்பெனிகள் இருக்கு. ரெண்டுல ஏதோ ஒண்ணு வந்து அவங்க போய் சேரணும். அப்போ கவர்மெண்ட் நடத்துற கம்பெனியா இருந்தாலும் அது கவர்மெண்ட்ல போய் சேரும்போது நமக்கு மாசம் மாசம் வருமானம் கொடுக்கறது யாரு? அந்த கவர்மெண்ட் இருக்கிற எம்ப்ளாயி, மேலதிகாரிகள். அதே மாதிரி பிரைவேட்ல நம்ம சேரும்போது தனிப்பட்டவருடைய கம்பெனில அவர் வந்து இத்தனை பேருக்கு வேலை கொடுக்குறாங்க. ஒரு சில கம்பெனிகள் 2000 பேர் இருப்பாங்க, ஒரு சில கம்பெனிகள் 10,000 பேர் இருக்காங்க. இப்போ இன்ஃபோடெக், இன்ஃபோசிஸ், விப்ரோ இதெல்லாம் எடுத்தீங்கன்னா எவ்வளவு பேர் இருக்குங்க. அதெல்லாம் தனிப்பட்ட இவங்களுடைய கம்பெனி தான். ஆனா அவ்வளவு பேர் அது வேலைக்கு கொடுக்குறாங்க. அப்போ நமக்கு வந்து வருமானம், வாழ்க்கைக்கு வருமானம் தேவையா இருக்கு, என்ன பண்றோம், வேலைக்கு போய் சேர்றோம். அதுக்கப்புறம் வேலைக்கு போய் சேர்ந்தா கல்யாணம், குடும்பம். நம்ம வந்து வேலைக்கு போறோம், குடும்பம் நடத்துறோம், வீடுக்கு வாடகைக்கு போயிருக்கோம். கடைசியில வீட்டுக்கு வேணுங்கிற பொருட்கள், காய்கறியில இருந்து, மளிகை சாமான்ல இருந்து, ஒரு பேப்பர் கார்ல இருந்து,
ஒரு துணிமணிகள் நமக்கு வந்து அயர்ன் பண்ணி கொடுக்கறது நம்ம வந்து தேவையா இருக்கு, அவங்களுடைய உதவிகள் தேவையா இருக்கு. அவங்க உதவி இல்லாமல் நாம் செய்ய முடியாது எதுவுமே. அதனால சமூகத்துல வந்து இத்தனை பேர் நம்ம உதவி செய்யறாங்க தான் நம்ம வாழ்க்கையை நடத்தி கொண்டு போறோம். அதனால அந்த சமூகத்துக்கு நாம என்ன பண்ணுங்க, நிறைய கடமைப்பட்டிருக்கோம். அதான் மகரிஷி சொல்றாரு, நீங்க வந்து உங்களுடைய குடும்பத்தை நல்லபடியா நடத்திட்டு, உங்க குழந்தைகளை நல்ல படிப்பு கொடுத்து, அதுல வேலை வாய்ப்பு கொடுத்து இருப்பாடு, உங்களுக்கு வருகிற வருமானத்தை நீங்கள் சிறிதளவாவது சொசைட்டிக்கு செய்யணும், தொண்டு பண்ணணும். நான் வந்து பண்ணிட்டு இருந்தேங்க. நான் வந்து ஒரு 1996 கம்பெனியில் இருந்த போது நவச்சேத்தனான்னு ஒரு ஆர்கனைசேஷன், என்ஜிஓ, ஒரு தொண்டு நிறுவனம் ஆரம்பிச்சு இப்ப தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம். கடந்த 25 ஆண்டுகளா செஞ்சுட்டு இருக்கோம். இதன் மூலியமா நிறைய பேத்துக்கு, யாருங்க, வயதானவர்கள், ஏழை மாணவர்கள், கண் இல்லாதவர்கள், இந்த மாதிரி நிறைய மருத்துவ செலவுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். இதுல வந்து என்னுடைய கல்லூரி நண்பர்கள், இன்னும் கூட வேலை செஞ்ச தொழிலாளிகள், என்னுடைய உறவினர்கள் இதெல்லாம் இருக்காங்க. இவங்க மூலியமா நான் பண்ணிட்டேன். நான் வந்து அப்போ 30,000 40,000 சம்பளம் வாங்கும்போது ஒரு 2% எடுத்து வச்சிருவேன் சம்பளத்துல. அப்போ ஒரு 600 800 மாதம் மாதம் அது வந்து சமூகத்துக்காக எடுத்து வச்சது. அது நிறைய அது மூலியமா பண்ணிட்டு அது மாதிரி ஒவ்வொருத்தரும் கொடுத்துருக்காங்க. அதான் ஒரு இவருங்க தத்துவ ஞானி ஜேபி வாஸ்வானின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, there is no permanent address for happiness, it dwells with those who live for othersங்கிறாரு. அதுக்கு என்ன தமிழ் அர்த்தம்னா, மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு எந்த வீடும் இல்லை, அந்த மகிழ்ச்சி யாரிடம் இருக்குது அப்படின்னு கேட்டா, குடிகொண்டு இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, யாரு மற்றவர்களுக்காக உதவுகிறார்களோ அவர்கள் உள்ளத்தில் மகிழ்ச்சி குடிகொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அழகா சொல்கிறாரு அந்த தத்துவ ஞானி. ஆனா இது மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். அது மாதிரி மகரிஷி சொன்ன மாதிரி நாம சமூகத்துக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறோம். அதை உணர்ந்து நம்மால் ஆன உதவிகளை நம்ம குடும்பத்தை பார்த்து கொண்டு அதற்கு மேல் வரும் வருமானத்தை சிறிதளவாவது நம்ம ஏழை மக்களுக்கு கொடுக்கணும். எவ்வளவு பேர் இருக்காங்க சார் ஏழைகளா, சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருக்காங்க. வள்ளலார் என்ன சொன்னாருங்க, வாடிய பயிரை கண்டு வாடி நின்றான்னு சொல்றாரு. பயிர் வாழ்ந்தே அவனால தாங்க முடியல. இங்க வந்து மக்கள் பசியோடு இருக்கிறாங்க. அவங்களுக்கு அட்லீஸ்ட் உணவுக்காக நாம வந்து ஹெல்ப் பண்ணுங்கிறது என்னுடைய எண்ணம். கண்டிப்பா முடியும். எல்லாரும் உதவி செஞ்சா அட்லீஸ்ட் அந்த பசியை போக்க முடியும். அப்புறம் வீடு இதெல்லாம் பார்க்கலாம் மற்றவர்கள். ஸோ மகரிஷி அவர்கள் கூறிய தனிமனித அமைதிக்கு என்ன செய்யணும், குடும்ப அமைதிக்கு என்ன செய்யணும், சமூக அமைதிக்கு என்ன செய்யணுங்கிற வழிகளை நம்ம பின்பற்றி வாழ்ந்தோம்னா நம்ம மனது வந்து அமைதியா இருக்கும். அமைதியான நதியினிலே ஓடும் போல வாழ்க்கையும் அமைதியாக இருக்கும் என்று கூறி, எனக்கு இந்த நல்ல வாய்ப்பு கொடுத்த WCSC கர்நாடக சாப்டர் ஐயா தனபதி அவர்களுக்கு மீண்டும் என் நன்றியை கூறி வாழ்த்தி வணங்குகிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடனுங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஒரு சிறப்பான ஒரு சிந்தனை விருந்த அளிப்பீங்க. வாழ்க வளமுடன். ஐயா இந்த சிந்தனை விருந்த அளித்திருக்காங்க. இதில் ஏதாவது ஐயம் இருந்தால் ஐயாவோடு உரையாட வேண்டும் என்றால் தங்களுடைய ஹேண்ட் ரைஸ் பட்டனை உயர்த்தி தயாராகுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதற்கு இடையில் இப்பொழுது நாம் நாளைய அறிவிப்பு பற்றி கவனிக்க இருக்கிறோம். இன்று மாலை 4:15 மணிக்கு கன்னடத்தில் பஞ்சேந்திரிய தவமும் மற்றும் 4:45 மணிக்கு 108 முறை உலக அமைதி வாழ்த்தும் நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து இன்றைய சிறப்பு சிந்தனை மனசே தெய்வா என்ற ஒரு தலைப்புல உரையாட இருப்பவர் ஸ்கை அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் அனிதா GM அவர்கள். தலைப்பு மனசே தெய்வா. 5:30 மணிக்கு உலக நல வாழ்த்தோடு இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை 2 மணிக்கு தமிழிலே நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது. நாளைய நிகழ்ச்சி திரு செந்தில் முருகன் அவர்கள் மன்னிப்பின் மேன்மை என்ற தலைப்பிலே உரையாட இருக்கிறார்கள். நாளைய நிகழ்ச்சி திரு செந்தில் முருகன் மன்னிப்பின் மேன்மை என்ற தலைப்பிலே உரையாட இருக்கிறாங்க. 2:30 மணிக்கு நாம் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நாளை 4:15 மணிக்கு
கன்னடத்திலே திருமதி நாகலட்சுமி டி. சிறப்பு சிந்தனை மாத்து பெள்ளி மௌனா பங்காரா. ஒரு சிறப்பான தலைப்பு. மாத்து பெள்ளி மௌனா பங்காரா என்ற ஒரு தலைப்பிலே உரையாட இருக்கிறாங்க. அறிவிப்புகளை நம்ம கேட்டோம். இப்பொழுது கேள்வி பதிலுக்கான நேரத்துக்கு வந்துட்டோம். ஐயாவோடு உரையாட விருப்பம் உள்ளவர்களும் உரையாடலாம். வாழ்க வளமுடன். முதலாவதாக திருமதி அருள்நிதி அலமேலு அம்மா கையை ஹேண்ட் ரைஸ் பட்டன் உயர்த்திருக்கிறாங்க. அவங்க பேசலாம். வாழ்க வளமுடன். அம்மா அலமேலு அம்மா, உங்களுடைய பட்டனை அழுத்தி நீங்க பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா சொல்லுங்க. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சொல்லுங்க. உங்கள் உரை மிக சிறப்பாக இருந்தது. அமைதியை பற்றி, அமைதி வாழ்க்கையில் முக்கியம் என்று கூறிய அமைதியான நிலை, நல்ல அமைதியே கொடுத்தது. நல்ல வாழ்க்கைக்கு உரிய பாடங்களை கற்றுக்கொண்டோம். மிக்க மகிழ்ச்சி ஐயா. வாழ்க வளமுடன். இறைவனுக்கு நன்றி. இறைவனுக்கு நன்றிங்க. வாழ்க வளமுடன்மா அலமேலுமா. நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். அடுத்தது அருள்நிதி ருக்மணி பாய் அவர்கள் உரையாடலாம். வாழ்க வளமுடன். வணக்கம். வாழ்க வளமுடன். ருக்மணி அம்பாய் அப்படின்றவங்க பேசலாம். வாழ்க வளமுடன். உங்களுடைய மைக்கை அன்மியூட் பண்ணிட்டு. ஐயா வாழ்க வளமுடன். ஓசூர்ல இருந்து பேசுறேங்க. வாங்க பேசுங்க. பேசுங்கம்மா. ஐயா உங்களுடைய சிந்தனை வந்து இன்னைக்கு ரொம்ப சிறப்புங்க. நன்றி. நன்றிங்க. ரிட்டையர்டு நீங்க. எனக்கு ஒரு சொல்லுங்க. 10 வருஷமா இதுல இருக்கேன் எங்க மனவளக்கலையில. கொஞ்சம் சத்தமா பேசுங்கம்மா. சத்தமா பேசு. ஐயா வாழ்க வளமுடன். நான் இதுல ஒரு 17 வருஷமா இருக்கேங்க. சொல்லுங்க. வச்சு நடத்திக்கிட்டு சர்வீஸும் பண்ணிட்டு இருக்கோம். மகிழ்ச்சி. இன்னைக்கு நீங்க பேசுன இந்த சிந்தனை வந்துங்க நம்ம நம்ம குடும்பத்திலேயே நடந்தது தாங்க, இல்லைங்களா? அப்படியேதான் வந்திருக்கோம் நம்ம, இல்லைங்களா? ஆமாங்க. நம்ம வயசானவங்க பாருங்க, இதெல்லாம் அனுபவிச்சுதான் வந்திருக்கோம். கண்டிப்பா கண்டிப்பா. தெரியாது, இந்த வழியே தெரியாது. இதுக்கு வந்த பிறகுதான் எல்லாம் தெரியுது. ரொம்ப நல்லா இருந்ததுங்கய்யா. சென்ட்ரல்ல அமைதியான ஒண்ணு, அந்த மயக்கமா ஒண்ணு, நல்ல ஒரு இதா இருந்ததுங்க. எல்லாம் ஐயா சொன்னது வந்து பாட்டுல சொன்னதுதான் என்னங்க. ஆமாங்க, சிந்தனை. வேற ஒண்ணுங்க. வணக்கம். வாழ்க வளமுடன். நல்லதுங்கம்மா. வாழ்க வளமுடன். ஒசூர்ல இருந்து ருக்மணி பாய் வந்ததுக்கு வாழ்த்துக்களுமா. வாழ்க வளமுடன். ஐயாவோட பேசுறதுக்கு விருப்பம் உள்ளவர்கள் பேசலாம். வாழ்க வளமுடன். சரி ஐயா, யாரும் தொடர்பு கொள்ளவில்லை. பரவாயில்லை. வாழ்க வளமுடன். இப்பொழுது வாழ்த்துக்கான நேரம். எல்லோரும் துரிய நிலைக்கு வந்துடலாம். இன்றைக்கு நம்முடைய மகரிஷினுடைய தத்துவங்களை, அதாவது ஃபவுண்டேஷன் கோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அறிமுக வகுப்பு என்று. அதே போல் இன்றைக்கு நாம் ஏற்கனவே பயிற்சி எடுத்திருந்தாலும் நமக்கு புதியதாக வந்தவர்களை எப்படி ஒவ்வொரு பயிற்சியும் இங்கு நடைபெறுகிறது என்று விளக்கி நாம் சொல்லுவோமோ, அதுபோல் பரமேஸ்வரன் ஐயா நம் அனைவருக்கும் புதிய அன்பர்களாக நாம் மனதில் பாவித்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நமக்குள்ளார பயிற்சி பெற்றுவிட்டோம் என்ற அந்த இது இருக்கக்கூடாது. அந்த நிலையில ஐயா நம்ம எல்லோரையும் அந்த அறிமுக வகுப்புன்னு சொல்லுவாங்க, ஃபவுண்டேஷன் கோர்ஸ், நம்ம எல்லோரும் மனவளக்கலையில் என்னென்ன பயிற்சிகள் நடைபெறுகிறது என்பதை மீண்டும் நமக்கு நினைவுபடுத்தினார்கள். கவலை ஒழித்தல், கவலை என்றால் எப்படி வரும், அதை எப்படி நாம் ஒழிக்க வேண்டும் என்ற ஒரு சிறப்பு சிந்தனையும், அதற்கடுத்தது கோபம் வந்தால் என்ன நடக்கும், பேராசையை எப்படி ஆசையாக மாற்ற வேண்டும், குடும்பத்திலே எப்படி அமைதியாக இருக்க வேண்டும் என்று பல உதாரணங்களை கூறி உலக அமைதிக்கான அமைதியையும் கொடுத்து சிறப்பான ஒரு சிறப்பு சிந்தனையை ஐயா அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். ஐயாவை நாம் மனதார பாராட்ட வேண்டும். எல்லாரும் துரிய நிலையிலிருந்து ஐயாவை வாழ்த்துவோம். திரு ஸ்கை பேராசிரியர்
பரமேஸ்வரன் ஐயா NA அவர்களை வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். அவர்கள் நல்ல உடல் நலம் பெற வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். ஐயா அவருடைய இனிய குடும்பம் வளம் பெற வேண்டும் என்று வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். ஐயா அவருடைய ஆன்மீக சேவையை சிறக்க வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி நன்றிங்க ஐயா. வணக்கம். வாழ்க வளமுடன். இப்பொழுது இந்த ஜூம் இணைப்பை நமக்கு நடத்தி கொடுக்க அனுமதி அளித்த திரு உலக சமுதாய சேவா சங்க தலைவர் மயிலானந்தம் ஐயா அவர்களை நாம் வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அதே போல் இந்த கர்நாடக மண்டலம் குழுவை சேர்ந்த அனைவரையும் வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். கர்நாடகத்தில் உள்ள அனைத்து அறக்கட்டளைகளையும் வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். அனைத்து அறக்கட்டளை நிர்வாகிகளையும் வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். அனைத்து அறக்கட்டளைகளையும் தவ மையங்களிலும் சேவையாற்றக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களையும் வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். இந்த இணைப்பில் கலந்து கொண்ட உங்கள் அனைவரையும் நல்ல உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ வேண்டும் என்று வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். இப்பொழுது முக்கியமான ஒரு அறிவிப்பு. நம்முடைய உலக சமுதாய சேவா சங்கத்தில் கர்நாடக மண்டலத்தில் 15 நாட்களுக்கு ஒரு அறிமுக வகுப்பு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதில் நாம் எல்லோரும் குரு காணிக்கையாக ஒவ்வொருவரையாவது நாம் அதில் இணைத்து குரு காணிக்கை பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். 1ஆம் தேதியும் 15ஆம் தேதியும் ஒவ்வொரு மாதமும் இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அறிமுக வகுப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறது. தமிழ், கன்னடம், ஆங்கிலம் என்ற 3 பாஷையிலும் நடைபெறுகிறது. காலையில 6லிருந்து 7:30, சாயங்காலம் 6லிருந்து 7:30 2 நேரங்களிலும் நடைபெறுகிறது. அதனால் அன்பர்கள் அனைவரும் அதில் பங்கு கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல இந்த மதியம் நடைபெறக்கூடிய இந்த ஜூம் நிகழ்ச்சியில் தவறாமல் நாம் எல்லோரும் இந்த மன்றம் அந்த அறக்கட்டளை என்று இல்லாமல் இது நமது மன்றம், நம்முடைய கர்நாடக மன்றம் என்ற ஒரு மண்டலம் என்பதை நினைவு கூர்ந்து நாம் எல்லோரும் யார் பேசினாலும் மகரிஷிதான் பேசுகிறார், மகரிஷிதான் நமக்கு அறிவுரைகளை கூறுகிறார்கள் என்ற ஒரு உணர்வோடு நாம் எல்லோரும் இந்த இணைப்பில் கலந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கை வளம் பெற வேண்டும் என்று பங்கு கொள்வோம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்ச்சியை நாம் இதோடு நிறைவு செய்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது உலக நல வாழ்த்து CD-ல வரும். வாழ்க வளமுடன். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.